ஏன்டா நீங்கள் பாட்டாக இருந்தாலும் அளவு வேணாமா கைஸ்? நான் சொன்னேன்ல ஒரு பாட்டு மேட்ச் போனேன்னு. பார்த்தீங்கன்னா இந்த காவை அடிக்கும் போது ஒருத்தன் பின்னாடி இருந்து அடிப்பான். ஆனால் வந்து கில்லையாவது விட்டு வச்சானான்னு பார்த்தா இல்லை, அங்கிட்டு அடிக்கும் போது இங்கிட்டு ஒருத்தன் அடித்தான். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கோல் போட வேண்டியதாக இருந்துச்சு. சரியா பார்த்தீங்கன்னா அடிச்சிடுவோன்னு நினச்சேன். அவனே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தான். சரி கிட்ட வரும்போது அடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பி ஓடிட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து சைடில் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை அடிக்கலான்னு போகும்போது ஒருத்தர் சைடில் வந்து அடிச்சுட்டான். ஒருத்தரையே ஒழுங்காக அடிக்க விடுங்களா, இருங்க நம்ம வந்து இந்த அக்காவை முடிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த அக்காவை முடிச்சிருச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கில் தான் நான் அடித்தேன். சரி ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டு அடுத்த இனிமையை தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட ஆரம்பித்தோம். பாட்டாக இருந்தாலும் ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தனை அடிச்சா முடிச்சிடலாம் போல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் சொல்லி முடிக்கல அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி இந்த அடிக்கிறான். ஓகே இருங்க நம்ம வந்து முதல்ல மெடிக்கிட்ட போட்டுக்குவோம். மெடிக்கிட்ட போடலன்னா அவ்வளோதான், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலில் வந்து அடித்து முடிச்சிடுவாங்க. இந்த பாருங்க ஒரு அக்கா வந்து அடிக்குது. இந்த அக்கா தான் நம்மளை வந்து அடித்தாங்க போல். அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. ஐயோ என்ன கோவாவில் சுட்டேன். இருங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னடா பொட்டி மட்டும்தான் இருக்குது.